Hi friends, welcome back to my channel A Mommy and Baby. இன்னைக்கு நாம பார்க்க போகிற வீடியோ ஒரு ஃபெஸ்டிவ் சீசனுக்கான ட்ரெடிஷ்னல் லுக் தான் பார்க்க போகிறோம். saree லுக் இது. ஸோ அதுக்கான ட்ரெடிஷ்னல் மேக்கப் லுக்காக தான் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி இங்கே ஸ்கின்னை நல்லா ப்ரெப் பண்ணி வச்சுக்கிட்டேன். தென் இப்போ என்னோடய ஃபேவரட் ப்ரைமர் நான் யூஸ் பண்ணுறேன். இது லாக்மியோட அப்சல்யூட் பிளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர். இது ஒரு சிலிக்கான் பேஸ் ப்ரைமர் தான். எனக்கு ட்ரை ஸ்கின் தான், பட் இருந்தாலும் நான் நல்லா ஸ்கின் மாய்ஸ்சரைஸ் பண்ணியிருக்கனால நான் ஒரு சிலிக்கான் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷனுக்கு நான் லாக்மியோட இந்த பர்ஃபெக்ட் ரேடியன்ஸ் இந்த ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது அரௌண்ட் 150 ருப்பீஸ்க்குள்ளே தான் இருக்கும். நான் இது ஒரு ஃபெஸ்டிவ் லுக்காக இருந்தாலும் ஒரு மினிமலிஸ்டிக்கான கவரேஜ் இருக்க மாதிரி லுக் தான் நான் க்ரியேட் பண்ணுறேன். அப்படியே ஃபுல் கவரேஜ் யூஸ் பண்ணல. ஸோ நான் அதுக்காக இந்த ஃபவுண்டேஷனை நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த ஃபவுண்டேஷனை ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ லைட்டான ஒரு கவரேஜ் தான். லைட் டு மீடியம் கவரேஜ் தான் இது கொடுக்கும். அப்படியே ஃபுல் கவரேஜ் ஸ்பாட்ஸ் எல்லாம் அப்படியே பிளர் பண்ணிவிடும், அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பிளெண்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என் ஃபேஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக நான் இந்த ப்ளம்மோட கிரேப் சீட் அண்ட் சீ பக்தான் ஃபேஸ் மிஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி நல்லா டேம்ப் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ண போகிறது லாக்மியோட அப்சல்யூட் பிளர் பர்ஃபெக்ட் கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு சூப்பரான ஃபுல் கவரேஜ் கன்சீலர். இது கன்சீலர் ஸ்டிக்கில் இருக்கும், க்ரீம் கன்சீலர் தான். ஸோ நமக்கு கவரேஜ் இதில் நல்லா கிடைக்கும். நமக்கு ஸ்பாட்ஸு அந்த மாதிரி டார்க் பேட்சஸ் எங்கேயாவது இருந்தாக்கா இதை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணாக்கா கம்ப்ளீட்டாக நமக்கு மறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சீலர் தான் இது. அஃபோர்டபுள் சைட், பட் நல்லா சூப்பராக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு கன்சீலர் இது. தெரியும், நான் சேம் பியூட்டி ஸ்பஞ்சு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண அதே ஸ்பஞ்ச் எடுத்து நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஐஷேடோ யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு லாக்மி அப்சல்யூட்டோட இந்த ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இதில் மெரூனிஷ் ரெட் மாதிரி ஒரு ஷேட் இருக்கும். ஸோ அந்த ஷேட் எடுத்து நான் ஐலிட்டில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு தனியாக க்ரீஸு அந்த மாதிரிலாம் நான் தனித்தனி ஷேட் யூஸ் பண்ணாமல் ஒரே ஷேடாகவே நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஐஸ்க்கு இந்த ப்ளம்மோட நேச்சர் ஸ்டுடியோ காஜல் எடுத்து அப்பர் வாட்டர் லைன்லேயும் லோவர் வாட்டர் லைன்லேயும் நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு டார்க் பிளாக் ஷேடு. நான் ஜென்ரலாகவே ப்ளம்மோட காஜல் சூப்பராகவே இருக்கும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்காக இந்த காஜல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பேஸை நல்லா செட் பண்ணுறதுக்காக இந்த லாக்மி அப்சல்யூட்டோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு லாங் லாஸ்டிங் காம்பேக்ட் பவுடர். இது ஃபுல் கவரேஜாகவே இருக்கும். ஸோ நான் அதுக்காக பேஸ் லைட்டாக போட்டாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபுல் கவரேஜ் காம்பேக்ட் யூஸ் பண்ணி நல்லா செட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஐப்ரோஸ்க்கு ஆக்சுவலாக இது ஐடெக்ஸ் டேஸ்லரோட காஜல் தான் இது. பட் இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை பாருங்கள். நான் நல்லா ஐப்ரோஸில் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு லைன் பண்ணிவிட்டு தென் ஐப்ரோ ப்ரெஷ்ஷால் நல்லா கோம் பண்ண போகிறேன். தென் கோம் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா விட்டு போன இடத்துலலாம் மறுபடியும் சேம் காஜலால் ஃபில் பண்ணாக்கா நமக்கு ஐப்ரோஸ் நல்லா ஒரு க்ளீன் ஃபினிஷாக இருக்கும். ஸோ நான் அதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இது க்ரீமியாக தான் இருக்கும். ஸோ நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நான் யூஸ் பண்ண போகிறது மேபிளினோட கலோசல் மஸ்காரா. இது என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட். இது லேஷஸை நல்லா லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் இதுக்காக தான் இந்த மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது வாட்டர் ப்ரூஃப் ஷேட் இது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்மஜ் ஆகாது. இது
ஹைலைட் பண்ணிக்க போகிறோம் ஹை பாயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதுக்காக வந்து மேபிளினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சூப்பரான ஹைலைட்டர். அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்து நல்ல ஒரு நேச்சுரல் க்ளோ வந்து கிடைக்கும். நமக்கு டியூவி ஃபினிஷாக வேணுன்றவங்க வந்து இந்த ஹைலைட்டர் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் சங்க்ஸ் எல்லாம் இல்லாமல் நமக்கு நேச்சுரல் க்ளோவாகவே இது கிடைக்கும். மேபிளினோட மாஸ்டர் ஸ்டுடியோ பேலட் எடுத்து அது ஒரு ப்ளஷ் பேலட், ப்ளஷ் ஹைலைட்டர் இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஷேட் எடுத்து நான் வந்து ப்ளஷ் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபேஸ்க்கு வந்து டைமென்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த ப்ளஷ் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம காம்பேக்ட் ஐஷேடோ அதெல்லாம் போட்டதோட டேரெக்டாக லிப்ஸ்டிக் போட்டு லுக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான். நைக்காலேருந்து மகாராணின்ற ஒரு ரிச் ஷேடு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் லிப்ஸ்க்கு. சாரி, லிப்ஸ்டிக் வீடியோ அது கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. தென் வந்து ஜுவல்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், இதோட லுக் வந்து நம்ம லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you in my next video.